நம்ம தலைவரோட நெக்ஸ்ட் மூவி 173 படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடவை பார்த்தீங்கன்னா, இவர் தான் டேரக்டர், அவர் தான் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் விட்டே பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம டைரோன் ஸ்டாருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டு விளாண்டது கிடையாது. ஸோ இப்போ அந்த டேரக்டர் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி இனிஷியலாக பார்த்தோன்னா, இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஸோ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல் சார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 டேரக்டர்ஸ் படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இவர் தான் டேரக்ட் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜை வீடியோலாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அது நம்ம சுந்தர் சி தான்னு. ஸோ அவர் என்ன நினச்சாரு ஏது நினச்சாருன்னு தெரியல. ஆடு விடுங்கடான்னு பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டாரு. ஸோ எதுக்குன்னு தெரியல. ஒரு ப்ராப்பரான ரீசனும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லவே இல்லை. சரி என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு வேற ஒரு டேரக்டர் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாங்க. அது நம்ம டான் படத்தோட டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவரும் பார்த்தீங்கன்னா ஆளை விடுங்கடான்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டார் இந்த ப்ராஜெக்டை விட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் இதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் விட்டு பார்த்தீங்கன்னா விளாண்டு மறுபடியும் அசிங்கப்படக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேரக்டர்ஸை ஓடி போகாத மாதிரி டேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா தேடுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸை போனாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்துட்டையும் போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் பந்து டேரக்டர் அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா போனாங்க. ஸோ ஏகப்பட்ட டேரக்டர்ஸ்ட்டை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்துவை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க இவர் தான் டேரக்டர்னு. இதுக்கான பார்த்தீங்கன்னா எங்கே இவர் ஓடிட்டார்னா இன்னும் அசிங்கமாக போய்டுன்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்துவே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர்னு. சரி இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து எந்த படத்தை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஓடி வந்திருக்காருன்னு பார்த்தோம்னா அது நம்ம எஸ்டிஆரோட அந்த தி காட் படம் தான். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹோல்டில் வச்சுட்டு இங்கே வந்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த 173 படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுதுன்னு. ஆனால் ஒன்று நம்ம அனிருத் சார் பார்த்தீங்கன்னா பூஜா வீடியோக்காகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாங்ஸை கம்போஸ் பண்ணி கொடுக்கணும் போல் இவங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பூஜா வீடியோவில் எந்த மாதிரியான பிஜிஎம்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு.